ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன் ஆர்கனைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கேன் இல்லையா, பழைய ஷெல்ஃப் அது. ஸோ அதிலலாம் எனக்கு இடமே பத்தலை எல்லா டப்பாவும் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃப் வந்து ரெடி பண்ணி தந்தாங்க, ஓனாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவுல்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பேக் வந்து கிஃப்டாக கிடச்சிது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நம்மளோட கிச்சனில் இதே மாதிரி எல்லாமே வாங்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, ஸோ அதே அவங்க கிஃப்ட்டு வாங்கி கொடுத்த அதே கடைக்கு போயிட்டு நானும் இந்த மாதிரி எல்லா டப்பாவும் சேமாக வந்து வாங்கிட்டேன். இப்போ இது எல்லாமே ஒன்றுனா பிரித்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம புது செல்ஃபில் புது டப்பாலாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஸோ உள்ளே என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம தேடி பார்த்து தான் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உள்ள எல்லா டப்பாலையும் ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. நல்ல அளவோடு இருந்துச்சு. நல்லா 1 கிலோ டப்பா இது. 1 கிலோ பருப்பு எல்லாமே குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 கிலோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரி 12 டப்பா வந்து நான் வாங்கிக்கிட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரியே. ஆனாலும் பத்தலை தான் எனக்கு. நான் இன்னும் மறுபடியும் கடைக்கு போகணுன்னா மறுபடியும் இதே மாதிரி வாங்கணும். ஸோ பெரிய டப்பாவை மட்டும் சேஞ்ச் பண்ணல. அதே மாதிரி இந்த நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாமே போடுறோம் இல்லைங்களா, மசாலா ஐட்டம். ஸோ தாளிப்பு ஐட்டம் கூட போகிறதுக்காக இந்த மாதிரி குட்டி டப்பாவும் நான் வாங்கினேன். இதுவும் அதே சேம் குவான்டிட்டிலேயே வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். மொத்தமாக எல்லாமே க்ளீனாக சேஞ்ச் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அவுட்லுக் நல்லாயிருக்கும், டீசெண்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் எல்லாமே ஒரே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக சின்னதும் பெருசுமாக வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த குட்டி டப்பாலையும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பூன் கொடுத்தாங்க. நல்லா ரொம்பவே அழகாக காம்பேக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருந்துச்சு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்தது. நல்ல குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 59 தான். இந்த குட்டி டப்பா 3 பார்த்திங்கன்னா 59 தான். ஸோ ஒரு டப்பா 20 ரூபான்ற மாதிரி கணக்கில் இருந்தது. பட் ஆனால் வந்து ரீசனபிள் தான் என்ன கேட்டால், நான் அதான் சொல்லுவேன். ஸோ பெரிய டப்பா பார்த்திங்கன்னா பேக்கேஜ் ஆஃப் 3 வந்து 150 வந்தது. ஸோ 50 ருபீஸ் வந்து பெரிய டப்பா, 20 ருபீஸ் வந்து சின்ன டப்பான்ற கணக்கில் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே பிரித்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். இது எல்லாமே இப்போ நம்ம சிங்கில் போட்டுட்டு நல்லா சோப் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அந்த பேக்கிங்கில் வைக்கும்போதும் சரி, என்ன தான் ஷாப்பில் நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாலும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எவ்வளோ அழுக்கு, டஸ்ட்டு எல்லாமே இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது. அவங்க எவ்வளோ அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தாலும் நம்மளோட திருப்திக்காக ஒரு வாட்டி எல்லாத்தையும் கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்ட்டு நான் எல்லாத்தையும் சிங்கில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சோப் போட்டு எல்லாமே ஒரு வாட்டி நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சேன். ஒரு 4 மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சேன். பழைய டப்பா எல்லாமே மாற்றிட்டு புது டப்பாவில் இந்த டிரான்ஸ்பரண்ட்டான டப்பாவில் போட்டு வச்சதில் இதில் என்ன ப்ளஸ்ன்னா, நம்மளுக்கு வந்து டக்குன்னு எது வேணாலும் அப்படியே கண்ணால் பார்த்து அப்படியே எடுத்துடலாம். ஆனால் ஆல்ரெடி நான் வச்சுருந்த டப்பாவில் அந்த மாதிரி எடுக்க முடியாது. என்னோடய கணிப்பில் வச்சு தான் நான் இந்த இடத்துல உப்பு இருக்குது, இந்த இடத்துல சால்ட் இருக்குது, இந்த இடத்துல பருப்பு இருக்குன்ற மாதிரி தான் நான் வந்து கரெக்டாக அதை நோட் பண்ணி தான் எடுப்பேன். புதுசாக யாராவது கிச்சனுக்குள்ளே வந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வச்சுருந்தோன்னா யார் புதுசாக கிச்சனுக்குள்ளே வந்தாலும் நம்மளுக்கு அது ஈஸியாக அதை பார்த்து டீத்தூள் டப்பா இங்கே இருக்குது, சக்கரை டப்பா இங்கே இருக்குன்ட்டு கரெக்டாக பார்த்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுலேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கலாம். நல்லா அழகாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பாக்ஸுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சும்மா லைட்டாக தேய்ச்சி அதை அப்படியே நல்லா க்ளீனாக கழுவி எடுத்தாச்சு. இதில் எல்லாமே வந்து ஸ்பூன் தான் கொடுத்துருந்தாங்க. எதுலேயுமே வந்து அந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஸ்பூன் கூட. ஸோ இப்போ பெரிய டப்பா எல்லாமே நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடிக்கு வந்து டப்பாலாம் மாற்றுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எப்படி பார்த்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டப்பாவை மாற்றிடுவேன். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஒரே டப்பாவில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து எனக்கு கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கிடச்சதுனால எனக்கு ஒரு ஐடியா வந்தது, நம்ம சரி டோட்டலாக எல்லாமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் நான் இந்த ஆர்கனைஸ் பண்ணேன்.
ஸோ அதையே வந்து என்னோடய கிச்சனில் நான் எதெல்லாம் பண்ணேன்றது உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பூன் எல்லாத்தையுமே கூட நம்ம க்ளீனாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் பண்ணுவீங்க, அடிக்கடிக்கு வந்து இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க கிச்சனில் இருக்கிற பாத்திரம் டப்பாலான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் என் கூட நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்களான்னு நானும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு என்னோடய சேனல். அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் காய வைக்க போகிறோம். அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா சர்க்கரை டீ தூள்லாம் போடும்போது அது ஈரத்தன்மை இருந்ததுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 5 பேக்கிங் இருந்தது, 5 டப்பா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். இதுவும் வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ அதையும் அப்படியே கழுவி எடுத்து வச்சு ஒரு கூடையில் எல்லாத்தையுமே கவுத்து எடுத்துக்கலாம். அந்த கூடையில் ஃபுல்லாக எல்லா டப்பாவும், குட்டி டப்பா, பெரிய டப்பா, எல்லா டப்பாவும் எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வெயிலில் கொண்டு போய் வச்சிடலாம். நம்மளால் தூக்கிட்டு போய் வெயிலெல்லாம் வைக்க முடியாது. அதனால் அப்படியே வந்து இந்த வேலையை எங்கள் பாஸுக்கு தான் கொடுக்க போகிறேன். அவர் கொண்டு போய் என்ன பண்ண போகிறாருன்னா இப்போ வெயிலில் எனக்காக கொண்டு போய் வைக்க போகிறாரு பாருங்கள். ஸோ வெளியில் கவுத்து வச்சுட்டாரு. இப்போது எல்லாம் வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா நான் எல்லாமே ஸ்டோரேஜ் எல்லாமே எடுத்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் ஃபைனலாக என்னோடய அவுட்லுக்கு இப்படி தான் இருந்தது. நான் முதல்ல வந்து வெறும் ஸ்லாப் மட்டும்தான் காமிச்சேன். ஸோ இது எல்லாமே ப்ளைவுட்டில் செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்றத எனக்கு வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. இது வந்து ரெண்டட் ஹவுஸுன்றதுனால ஃபுல்லாகவே பண்ண முடியல. சும்மா தற்சமயத்துக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற இந்த எண்ணெய், கல்லுப்பு, இந்த ஸ்பூன் இது எல்லாமே வந்து நான் கீழே எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்குது, கல்லுப்பு இருக்குது இந்த ஜாடியில். அதனால் இது வந்து கீழே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஐட்டம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி இதெல்லாம் வச்சுப்பேன். இதில் இடிக்கல் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஐட்டம் ஒரு 4 ஐட்டம் வச்சுருப்பேன். இது வந்து கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயிலு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்குகிற பாம் ஆயில். நான் ஆல்ரெடி காய்ச்சி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன், அவசரத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதில் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் நான் 1 லிட்ரு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் அவுட்லுக் இவ்வளோ தான் இருந்தது. ஸோ இந்த ரீஃபண்ட் ஆயில் மறுபடியும் நான் அதில் பிரித்து ஊற்றிப்பேன் காலி ஆகிடுச்சின்னா. இப்படி தான் என்னோடய கிச்சன் ஆர்கனைஸ் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இன்றைக்கி என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.